அவன் பேரு டில்லி. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து 30 days 50K சேலஞ்ச் வந்து டே 18. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:58 ஆகிடுச்சு. 9 மணி ஆக போகுது. நம்ம இதுக்கப்புறம் தான் போயிட்டு கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி எவ்வளோ கேஸ், எவ்வளோ மணி நேரம் ஓட்ட போகிறோம், எவ்வளோ இன்கம் எடுக்க போகிறோம், இதை பற்றி டீட்டெயிலாக வரும் வீடியோ. மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், பை. நண்பர்களே, எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். HP பெட்ரோல் பங்க்கு இப்போலாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆட்டோக்கு இருக்கும். காலையிலே சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரல, வெளியில் தான் சாப்பிட்ணும். ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு தெரில, காலையிலேருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை காலையில். கேஸ் போட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரு 2-3 நாளாகவே சரியாகவே ஆர்டர் வரல. இன்றைக்கி விடக்கூடாது, லேட்டானாலும் பரவாயில்ல, நைட்டு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல. நம்ம இன்றைக்கி வந்து 2000 ரூபாய் கையில் இல்லாத வீட்டுக்கு போகவே கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் காசால் தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு காசு தரணும், டேட் நெருங்கினே வருது. அதனால தான். சரி, ஓகே கைஸ், நான் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இல்லை, சுத்தம் கொஞ்சம் தான் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோக்கு கேஸ் ஆகுதுன்னு. நண்பர்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 லைட் 1000 ஆளுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் சிக்னலுக்குள்ளே இருக்கேன். அது வேறு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:48 ஆகுது. இது வரைக்கும் நம்ம வந்து ரேப்பிடோவில் வந்து அந்த எடுக்கிறதுக்குள்ளே போதும் செம்ம டென்ஷன் ஆகுது. வேறு யாருன்னா எல்லாருக்கும் இப்படி தான் ஆகுதா இல்லை எதுக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதான்னு தெரில. யூபரில் தான் 3 சவாரி எடுத்தேன். 3 சவாரிக்கு எவ்வளோனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 630 ரூபா கிட்ட வந்துருக்கு. இங்கே பாருங்கள், மழை வேறு மேலே ஷார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒன்று போட்டுருக்கு. மழை ஏன் தான் இப்படி ஒரு 2 மழையாலையா என்னன்னு தெரில, ஒரு 4-5 நாளாகவே சுத்தமாக சவாரி இல்லை. சவாரின்னா எப்படி, நம்ம ஒரு சவாரி ஆரம்பிக்கணும்னா அது வந்துக்கினே இருக்கணும். சும்மா அங்கே 1 hour 2 hour வேஸ்ட்டாலாம் நிற்கவே கூடாது. ஏன்னா அப்படி என்ன கடுப்பாகும். அதுக்காக தான் நான் பார்க்குறேன். நிற்கும், மழை வருது, ஷார்ட் ஆகுது. எனக்கு தெரியுதா? அப்படியே ஃபுல்லாக இந்த காஞ்சனா பார்த்தா லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் வருமே, ஃபுல்லாக இருட்டாகிடும். அந்த மாதிரி இருட்டாகிடுச்சு. வெயிலே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடிலாம் செம வெயில். சிக்னல்லாம் அப்படியே வெயில் ஊற்றும், வேக்காடு ஊற்றும், வெயில் ஊற்றுறது. லைட்டாக பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா போய் டீ குடித்தா தான் வேலைக்கு ஆகும். முன்னாடி ஒரு கடை இருக்குது, ஒரு டீயை போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா மழை பெய்ய போகுது, பெஞ்சுன்னு தான் இருக்குது லைட்டாக. அப்படியே ஒரு டீயை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, பை. காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:27 ஆகுது. சவாரி வந்து அவ்வளோவும் வரல. மழை கொஞ்ச நேரம் பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் விட்டுச்சு. இப்போ லைட்டாக போட்டுட்டு இருக்குது. பட் பெருசாக மழை வரல. சவாரியும் ஒன்றும் பெருசாக வரல, சொல்கிற மாதிரி இல்லை. இது வரைக்கும் எவ்வளோன்னா ஒரு 600, ஒரு 300, ஒரு 900 ரூபாய் கிட்ட தான் ஓட்டியிருப்போம். தெரில இதுக்கப்புறம் ஆர்டர் எல்லாம் கரெக்டாக வருமா. நான் ரேபிட்டோவில் 2 ஒன்றான்னு தான் நினைக்கிறேன். ரேபிட்டோவில் கம்மி தான். யூபரில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மியாக வருது அமௌண்ட்டு. ஒரு ஆர்ட்ரு நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகே பரவாயில்லன்ற ஆர்டர் மட்டும்தான் எடுக்கிறோம். எல்லா ஆர்டர்லாம் எடுக்கிறதில்ல. நம்ம சாப்பிட்டது வந்து கரெக்டாக 2 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னா சாப்பாடு தான். சாப்பாடு, ஒரு மீன் எவ்வளோன்னு தெரியுமா? 20 ரூபா தான். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. சாப்பாடு 60, மீன் 20, மொத்தம் 80.
கேஸ் ஒரு 320 ரூபா கிட்ட போட்டோம். 400 இன்றைக்கி செலவாயிடுச்சு. போட்டு 1000 கிட்ட தான் இருக்கும். 400 போயிடுச்சுன்னா 600 தான் நிற்கும். இன்னும் எப்படின்னா ஒரு 1000 ரூபா ஓட்டியே ஆகணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியாது, ஓட்டியாக வரும், கட்டி தூக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம மெயின் ரோட்டுக்காக போகலாம். அப்போ தான் ஆட்டோ வரும். உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சு. இதோடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் எடுக்கும் மோஸ்ட்ல ஒரு 9-10 மணி வரைக்கும் எப்படியாவது ஓட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எடுக்கிறோம். ஆனால் டைம் 6 ஆகிடுச்சுனாலே, கொஞ்சம் லைட்டாக இருட்டுச்சுனாலே உடம்பு டயர்டாகிடுது. என்னன்னு தெரில, அது நம்ம மைண்ட் செட்டா இல்லை வீட்டுக்கு போகணுன்னு ஆர்வமா என்னன்னு தெரில. 7 ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு போயிட்டு பார்த்தா தான் தெரியும், கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு 2000 ரூபாய் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் மேலே வரும், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி வந்து சரியாக கொஞ்சம் நேரம் தான் டைம் இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் எடுப்பல, அது எடுக்கவே நீங்கள் மறந்துட்டேன், என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இருட்டான 6 மணிக்கு மேலே தான் தோணுது, ஐயோ நம்ம எடுக்கல அப்படின்னு. ஆல்ரெடி அதனால் பழைய வீடியோ இருக்கும், அதை எடுத்து போட்டு அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே கைஸ், பாய். ஓகே, இன்றைக்கி எவ்வளோனா ரேபிட்டோவில் 308 ரூபா தான். ஓலாவில் வந்து நம்ம ஓட்டுறதே இல்லை. யூபரில் வந்து 1580. இன்றைக்கி கை சவாரி ஒரு 300. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2188. இதில் வந்து கேஸு ப்ளஸ் சாப்பாடு 420, 420 ரூபா மைனஸ் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து 20,477 ரூபா தான் இருக்குது. பாய்.